பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்க சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து பார்த்தா டேங்க் நம்பி வீடு போகிற தண்ணி. எனக்கு கை ஓடல கால் ஓடல, என்னடா பண்ணுறதுன்னு ஒரே டிபார்ட்மெண்ட் மேலே பூரா கோவமா இருக்கேன் நான். அப்புறம் எடுத்தான் பாரு மாப்பை, அப்படியே முன்ன பெண்ணு லெஃப்ட் ரைட்டுன்னு அப்படியே வலிச்சு போட்டா. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சு டிஃபன் டைம் பார்த்தா லஞ்ச் டைம் வந்துருச்சுங்க. டேய், உருட்டுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? இப்ப என்ன வேணான்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல பயங்கர பணக்காரன் பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவ? ஏய், நீ இல்லன்னா நான் செத்துருவேன்டா. இது பேர் தான் உருட்டு. ஹலோ ஹலோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, பேச்சுலர் தான். நீங்க யாரு? உன் பொண்டாட்டி. வீட்டுக்கு வாண்டிக்கு உனக்கு இருக்கு. சார், உங்க பேர் ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. என் வீட்டுல கதவே இல்ல, வேட்டியை தான் தொங்க விட்டுருக்கேன். அதிர்ஷ்டம் வந்தா வேட்டியை கூட கிழிச்சிட்டு வருமுங்க. அது ஏற்கனவே கிழிஞ்ச வேட்டி தான்டா. சார், நல்லது நடக்கிறப்ப அதை புரிஞ்சக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கணும். நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். ஹலோ. பிரவீன் இருக்காருங்களா? குளிச்சிட்டு இருக்காருங்க. நீங்க? நான் காலையில குளிச்சிட்டாங்க. ஏம்ல, எங்க தாத்தா சாவறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு தெரியுமா? எப்படி இருந்தாரு? உயிரோட இருந்தாரு. கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்ட். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. தமிழா? ஆமா. தமிழ்ல சொல்லணும்னா இங்கிலீஷ்ல பேசும், ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசும். அதுக்கு மேல பேசவே பேசாது. மகாலட்சுமி, ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்மா? முத பையன் பிஇ, 2வது பையன் எம்பிஏ, 3வது பையன் பிஹெச்டி, 4வது பையன் திருடனா? ஏன்டா அவனை வீட்டுல வச்சிருக்க? என்ன பண்றது, அவன் மட்டும் தான் சம்பாதிக்கிறான். ஜான்சன், இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் முடி நீளமா வளருது, ஆனா ஏன் ஆம்பளைங்களுக்கு மட்டும் முடி கம்மியா வளருது? அதாவது களிமண் எங்க நிறைய இருக்கோ அங்க செடியா இருந்தாலும் சரி முடியா இருந்தாலும் சரி நல்லா வளரும். சரி, களிமண் இருந்தா முடி நீளமா வளரும்னு, அப்ப ஏன் எனக்கு கொஞ்சமா வளருது? அப்போ உன் மண்டையில களிமண் கூட இல்லையாடி? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஏங்க, அப்பா ஊர்ல இருந்து வராராம், வரும்போது ஏதோ வாங்கிட்டு வரணுமான்னு கேக்குறாரு. ஒண்ணு வேணாம், அவர் ஏற்கனவே இங்க ஒண்ணு விட்டு போயிட்டாரு, அதை மட்டும் வந்து எடுத்துட்டு போக சொல்லு. அப்பா இங்க என்னமோ விட்னு. அப்பா, நீங்க வரும்போது ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரி, வைக்கிறேன். வீட்டுல கஷ்டப்பட்டு சமைக்கிறதை விட இப்படி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ஏன் நல்லா இருக்காது? ஹோட்டல் சாப்பாடு ஏன் நல்லா இருக்கு தெரியுமா? ஏன்? ஏன்னா ஹோட்டல்ல சமைக்கிறதெல்லாம் ஆம்பளைங்க. அப்ப டெய்லி வீட்ல நீங்களே சமைச்சிருங்க. ஆண்களால மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஆண்களால செய்யக்கூடிய விஷயம் மட்டும் பெண்களுக்கு மேலும் என்ன இப்படி நிக்கணுமா? சரிதானே, நாங்களும் நிக்கிறோம் தானே. சரிதானே, கண்ணை இமைக்க கூடாதா? இமைக்காதான் நாங்களும் நிக்கிறோம். வேற பெண்களுக்கு இல்லாதா? ஓ, கால். சரிதானே, இப்ப உங்கள மாதிரி தானே நான் நிக்கிறேன். சரிதானே, நான் நிக்கிறேன். சரிதானே, சொல்லுங்களேன், என்னது அது? ஓ, பின்னாடி என்ன தோணுமோ? நானும் அப்படித்தானே நிக்கிறேன், உங்களை மாதிரி தானே நிக்கிறேன். பிறகு ஆண்களால செய்ய முடியும், பெண்களால முடியும். என்னது அது? நான் நிக்கிறது சரிதானே? சரிதானே நான் நிக்கிறது? என்னன்னு சொல்லுங்களேன். என்னன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். பாய முடிக்கணும், உண்மை நிக்கிறீங்க. வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறது. சொல்லுங்க சார், எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓகே சார், நீங்க சொல்லவே வேணாம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். தெரியும், அதுக்கு என்ன? எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும். என்ன கிஃப்ட்? ஒரு ரிங்கு வேணும்.
கொடுத்துட்டேன். ஏங்க இந்த நாட்டுக்கே நீங்க ராஜா. ராஜாவா? எதுக்கு? சும்மாங்க. உங்களுக்கு சுயமரம் பாக்குறாங்க. சுயவரம்னா? பொண்ணு பாக்குறதுங்க. அழகான 15 பொண்ணுங்களை கூட்டிட்டு வராங்க. அந்த 15 பொண்ணுங்களே நான் ஒருத்தி. நீங்க யார செலக்ட் பண்ணுவீங்க? அழகான பொண்ணுங்கிற அதுல நீ எதுக்கு வர? ஏங்க என் தங்கச்சியை நீங்க வெக்கப்பட வச்சிட்டீங்கன்னா நீங்களும் என் தங்கச்சியும் சினிமாக்கு போலாம். நிஜமாலுமா? சத்தியமா. அப்ப சரிதான். மணலள்ளி போவாங்க லாரியில, நீங்க அழகா இருக்கீங்க இந்த சாரியில. வெக்கப்பட்டிருப்பாலும். வா போலாம். எங்க அப்பா திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஏன்? சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு தான். அதுக்கு என்னப்பா? வரும்போது அல்வா வாங்கிட்டு வந்துச்சு, உனக்கு கொடுக்க சொல்லுச்சு எங்க அப்பா. எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கிற? நீங்க கல்யாணத்தன்னைக்கு கொடுத்த அல்வாவே இன்னும் எனக்கு ஜீரணமாகல. மச்சான், அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. ஏங்க ரொம்ப நேரமா இந்த பிளவுஸ்ல கொக்கி கலட்டுறதுக்கு ட்ரை பண்றேன், கழட்டவே முடியல. கொஞ்சம் கழட்டி விடுங்களேன். திரும்ப போ. என்னங்க அதுக்குள்ள கழட்டிட்டீங்க? பரவாயில்லையே, இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேனே. எத்தனை பேர் கழட்டிருப்பேன். மாத்தி சொல்லிட்டேன். மாத்தி சொல்லிட்டேன். எத்தனை முறை கழட்டிருப்பேன் உனக்கு. மாத்தி சொல்லிட்டேன். அப்புறம் லொகேஷனுக்கு வந்துட்டேன். எங்க இருக்குன்னு சொல்ல. ஏய், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிக்கிற, மேல பாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயா? உங்க அம்மா தாட்டா காட்டுறாங்க. நல்லா பாரு, அது நான் தான். இன்ஸ்டால அழகா இருந்தா. அதெல்லாம் ஃபில்டர் போட்டு எடுத்தது. நீ ஃபர்ஸ்ட் மேல வா. ஃபில்டரா? ஆமா, இப்பெல்லாம் உன்போட கனாவுல நான் வர்றேனா? உன் பொண்டாட்டி தாயா வருது. எப்ப பார்த்தாலும் அவ எனக்கு முந்திக்கிறாயா. ஏங்க 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2. இன்னையில இருந்து 2 நாளைக்கு என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. நீ கேட்டீங்களே, எனக்கு புரியல. இன்னொரு சொல்லு. இன்னொரு. சரி, கெஞ்சி கேக்குறீங்க, திருப்பியும் கேக்குறேன். 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 99. என்னங்க? 99 நாள் யாரும் நீ பேச கூடாது. போய் சேரு.